ஆமா. ஒரு அ ஒண்ணு உதவி செய்ய உபத்திரமா இருக்கக்கூடாது. ஒண்ணும் உதவி செஞ்சாலும் செய்யலாட்டினா பரவால்ல. யாருக்கும் உபத்திரமா இருக்கக்கூடாதுன்ற மாரி தான். ஸோ வந்து ஒண்ணு செய்யி இல்ல செய்ய விடு. வாழு வாழ விடு. இந்த மாரி 1000 கருத்துக்கள நீங்க ஒற்ற வரிகள வந்து பார்த்தீங்க அப்பன்னா, பிணைப்பில்லாத வரிகளா இருந்தாலுமே சரி, அத பிணைச்சு கோர்த்து அழகா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தெளிவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ தொடர்ந்து பேசுங்க அண்ணா. பேசுங்க, பேசுங்க. பேசிக்கிட்டே இருங்க. கேளுங்க, கேளுங்க. தங்க சரவணன் அண்ணன் பேசுறதையும் கொஞ்சம் கேளுங்க பாஸ். பேசுங்க அண்ணா. எல்லாம் எல்லாமே ஏட்டு சுரைக்கா கூட்டுக்கு உதவாதுங்கிறது மாரி எல்லாமே வந்து வாகனத்துல எழுதி வச்சிருப்பாங்க. விவசாயம் காப்போம். நீ ஆமா. வாழ பிறரை கெடுக்காதே. ஆமா, ஆமா, ஆமாமா. வாழு வாழ விடு. அப்படி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சும்மா பேருக்கு தான் எழுதி வச்சிருக்காங்களே தவிர, உண்மையா அதன்படி யாராவது நடக்குறாங்கன்னா யாருமே இல்ல. கண்டிப்பா அண்ணா. பிரசவத்துக்கு இலவசம். அந்த மாரிலாம் போட்டுருக்காங்க. பட் வந்து ஒரு சில பேரு எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரிகள வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஆனா அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அத வெறும் வரிகளா மட்டுமே படிச்சுக்கிட்டு கடந்து போறாங்களே தவிர, அதன்படி வாழ்றதில்ல. ஆமா. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, விவசாயம் காப்போம்ன்னு சொல்லி எல்லா வாகனங்கள்லயும் இருக்கும். அதாவது வந்து சாலை விதிகளை மதிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனா, அந்த சாலையில போகும்போது பார்த்தீங்கன்னா, யாருமே அந்த ரூல்ஸ மதிக்கிறதே கிடையாது. உண்மை, உண்மை, உண்மை. ஒரு டிராஃபிக்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆப்போசிட்ல ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சுனாக்கா, நாம ஒரு பக்கத்துல நிப்போம்னாக்கா, எல்லாரும் அதே மாரி ஒரு பக்கமா நின்னுட்டாக்கா, 10 நிமிஷத்துல உங்களுக்கு டிராஃபிக் கிளியர் ஆயிரும். கண்டிப்பா, ஆமா. கண்டிப்பா அண்ணா. பின்னாடி வர்றவங்க என்ன செய்யணும்னா, முன்னாடி போய் இது பண்ணிட்டு, அங்கேயே போட்டு மறைச்சு எல்லாமே அப்படியே ஒரே கொலாப்ஸ் ஆயி பார்த்தீங்கன்னாக்கா, 10 நிமிஷத்துல கிளியர் ஆகுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்த சாலை விதிகளை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வண்டிக்கு முன்னாடியோ, பின்னாடியோ வந்து நில், கவனி, செல்ன்ற மாரி தான். அத எழுதி ம். தான் வச்சிருக்காங்களே தவிர, யாரும் நிக்கவும் மாட்டேங்கிறாங்க, யாரும் கவனிக்கவும் மாட்டேங்கிறாங்க, யாரு போக வேண்டிய நேரத்துல போக மாட்டேங்கிறாங்க, போகக்கூடாத நேரத்துல போறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சாலை விபத்துகள் நடக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கனவுகள் வந்து அழிஞ்சு போது. அவங்க மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது இடையூறாவும் இருக்கு, பெரும் தொல்லையாவும் இருக்கு. ஸோ, அது பல தோல்விகளுக்கு வழிவகுக்குது. சொல்லுங்க அண்ணா, பேசுங்க அண்ணா. ஆமா. அதேபோல நாம ம் அ ஒரு போலீஸ் அ கண்ட்ரோல்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. சரிங்க அண்ணா. அத கொஞ்சம் படிக்கிறேன். ஆனா, அந்த பொறுமைங்கிறத வந்து எதுக்காகன்னா, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் நம்ம வந்து எந்த இடத்துல வந்து பொறுமையா இருக்கணுமோ, அந்த இடத்துல பொறுமையா இருக்கிறதில்ல. ஆனா, எல்லா கண்டிப்பா. இடத்துலயும் நம்ம வந்து அவசரப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஓ! அண்ணா 1 செகண்ட் அண்ணா. கீழ அப்படியே 2 கமெண்ட் படிச்சுக்கிறேன். ஆ "விஜயவாடா போவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. விஜயவாடா தாண்டியாச்சு. அண்ட் கோல்டு தான். "தங்க சரவணன் சூப்பருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாரு, லைக்கு அண்ட் ஸ்மைலிங் ஹார்ட்டோட வந்து லத்தீஃப் அம்மா சொல்றாங்க. அண்ட் நன்றி, சித்ரா நன்றி, ரமேஷ், நன்றி. "ஹாய் ஸ்மைல் தம்பி எப்படி இருக்கீங்க?" கேட்கறாங்க. வழக்கம் போல தாங்க. ஐ அம் குட் மேபி. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன்னு சொல்ல நினைக்கிறேன். லைக் டன் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறாங்க. சாப்பிட்டாச்சு. நீங்க எல்லாருமே சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்ல அனைவரும் சௌக்கியமா இருக்கீங்களா? ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சாலை விதிகள பின்பற்றுவது, அண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வாகனத்தில வந்து முன்னாடியும், பின்னாடியும் வந்து வசனங்கள் மட்டும் எழுதி எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாரி நில், கவனி, செல். அது என்னதுன்னா, "வாழு வாழ விடு, விவசாயத்தை காப்போம், மழைநீர் குடிநீர்" இந்த மாரி 1000 வசனங்கள் எழுதியிருப்பாங்க. பட் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பு வாழ்க்கையில அத பின்பற்றுவதே இல்ல அப்படின்னு நெனைக்கும்போது, மிகவும் வந்து மனதுக்கு வேதனை அளிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட வருத்தத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட வந்து ஷேர் பண்றாரு. அது இப்படி இப்படிலாம் இருக்கு. நம்ம நாட்ல இப்படி இப்படிலாம் நடக்குது. நம்ம தமிழ்நாட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நெனைக்கும்போது பார்த்தீங்கன்னா, முன்றைய த அ அந்த காலத்து தமிழ்நாடு, இப்போ உள்ள தமிழ்நாடுக்கும் வித்தியாசத்த பார்க்கும்போது, ஏன்னா நம்ம அந்த காலத்திலேயே பிறந்திருக்கலாமோ! இந்த காலத்திற்கு பிறந்திருந்தா, இந்த நிலைமையெல்லாம் நம்ம காண அவசியம் இருக்காதோன்ற மாரி மன கஷ்டமா இருக்கு. இப்பவே இப்படி இருக்கு. வருங்கால சந்ததிக்கு இன்னும் என்னென்ன இருக்குமோ! அப்பின்றது அண்ணனோட கஷ்டத்தையும், வேதத்தையும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, மக்களோட பற்றையும் அழகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அழகா பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க. தொடர்ந்து பேசுங்க. கேளுங்க, கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. பேசுங்க, பேசுங்க. பேசிக்கிட்டே இருங்க. தங்க சரவணன் அண்ணன பேசுறதை கொஞ்சம் கேளுங்க பாஸ். பேசுங்க அண்ணா. காவல்துறையிலிருந்து எனக்கு வந்த ஒரு மெசேஜ். ஆ வாகனம் ஓட்டும் ஓகே. அனைவருக்கும் காவல்துறை வேண்டுகோள். இந்த பூமியில் மீண்டும் பிறக்க நம் தாயின் வயிற்றில் 9 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். நடக்க 2 ஆண்டுகள், பள்ளிக்கு செல்ல 3 ஆண்டுகள், வாக்களிக்க 18 ஆண்டுகள், வேலை கிடைக்க 25 ஆண்டுகள், திருமணம் செய்து கொள்ள 25 முதல் 30 ஆண்டுகள், பல சந்தர்ப்பங்களில் நாம் காத்திருக்கின்றோம்.
காத்திரு